ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 கடைசி வாரத்துக்கான 5வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 2,99,084 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 53.17% இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் அட்டகாசமான கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் வெல் as நல்ல ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. வின் பண்ணுறதுக்கான தகுதிகள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் அப்படின்றது வந்து ஒரு 90% வந்து இருக்குது. இடையில் ஏதாவது வந்து பாலிடிக்ஸ் பண்ணி வேறு ஆளாவது மாற்றணும்னு நினச்சாங்கன்னா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. மக்களை அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,66,094 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 29.53% வந்து இருந்துட்டு இருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேம் பிளேயர் அப்படின்லாம் வந்து சொல்லலாம் முடியாது. பட் நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல ஹியூமனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு வேணால் வந்து சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் போதுமே, அதுக்கு மேலே வேறு ஏதாவது தேவையா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா ஒரு இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை பற்றின டோட்டல் பிம்பத்தையும் உடச்சி மாற்றிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். சாண்ட்ராவோட இஷ்யூவில் சபரியுடைய முகம். ஓகே, ஸோ அதனால் மக்களுடைய ஆதரவு நல்லா சபரி அவர்களுக்கு அதிகமாக இருக்குது. மூன்றாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 54,173 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.63% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில், போன வாரத்தில், அதுக்கு முன்னாடி வாரத்தில் என்னமே இல்லை. காமெடினா உள்ளர வந்தாப்புல, ஆனால் காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அந்த ஏவியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்றுமே இல்லை மக்களே, ஒன்றுமே இல்லை. ஒரு 2-3 சீனில் வந்துட்டு போகிறாப்புல. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே பெருசாக சிரிக்கல அதுக்காக. ஓகே, 4வது இடத்துல வந்து அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 43,132 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.67% இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோரா சிங்க்லர் அவர்களை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அக்கா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஒன்றும் பண்ணாமல் 6 வாரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி கமருதீன் பார்வதிக்கு இடையில் முக்கோண காதலை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக படியேறி மேலே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரோரா அவர்கள் பாயிண்ட்டாக பேசி இந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி யாருக்குமே இல்லைப்பா அப்படின்னு வந்து எல்லாருமே பேசுகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உயர்ந்துட்டாங்க. ஏன்னா அக்காவுக்கு இல்லாத மெச்சூரிட்டியாப்பா, அக்கா மெச்சூரிட்டி இல்லாமல் தான் பல வேலைகளை வெளியே பார்த்துட்டா போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. பட் இப்போ எவிக்ஷனுக்கு வந்து வருவோம் மக்களே. லீஸ்ட் ஆஃப் த ஓட்டிங்ஸ் வந்து அஃபிஷியலி அண்ட் அன்அஃபிஷியலி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா சிங்க்லர் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க தான் எவிக்ட் ஆகுவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி எவிக்ஷன் கிடையாது, நாளைக்கு எவிக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அது வந்து முறையாக எப்படி வந்து ஒரு எபிசோடு வந்து நார்மலான சாட்டர்டே எபிசோட் நடக்குமோ அதே மாதிரி தான் வந்து நாளைக்கு வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த எபிசோடில் ஒரு ஆளை வந்து எவிக்ட் பண்ணுவாங்க. அடுத்த நாள் வந்து 3 பேரை கொண்டு போய் அதில் ஒரு ஆள் எவிக்ட் பண்ணிட்டு அடுத்த 2 ஆளை வந்து வின்னராகவும் ரன்னரப்பாகவும் மாற்றுவாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை ஏதாவது இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணி அரோராவை வந்து டாப் 3க்குள்ளே வர வச்சாங்க அப்படின்னா சங்கம் நாங்கள் பொறுப்பு இல்லைங்க. மக்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.